என்ன கேட்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதருக்கு மீலாது விழா கொண்டாடுவது தவறா? அல்லாஹ்வின் தூதரை நினைத்து பார்ப்பது தவறா? நாங்கள் என்ன செய்கிறோம்? அனாச்சாரத்தையும் அநியாயத்தையும் செய்கிறோமா? மேடை போட்டு எங்கள் நபியை தானே புகழுகிறோம், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறோம். என் பாசத்திற்குரிய உறவுகளே, சரியா தவறா என்று கேள்வி கேட்பதல்ல மார்க்கம். அந்த வசனம் என்றைக்கு இறங்கியதோ, اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. அந்த அரஃபாவினுடைய பிறை 9 எது மார்க்கமாக இருந்ததோ அது மட்டுமே கியாமத் வரை மார்க்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதருக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு 1.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு 10.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு 13 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். அலி ரலியல்லாஹு 6 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். மொத்தம் 30 ஆண்டுகள் இந்த உம்மத்தினுடைய குலஃபாவுர் ராஷிதீன் மஹ்தியின் நேர்வழி பெற்று சான்று பகர்ந்த அந்த உன்னத நபி தோழர்கள் எங்காவது அவர்கள் செய்திருக்கிறார்களா? எங்காவது காட்ட முடியுமா? கொஞ்சம் தூங்கும் பொழுதாவது யோசிக்க மாட்டீர்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கும் பொழுது அவர்களுக்கு வயது 18. கிட்டத்தட்ட அதற்கு பிறகு ஒரு 50-60 ஆண்டு காலம் நபியினுடைய நேசத்திற்குரிய பெண் ஆயிஷா ரலியல்லாஹு வாழ்ந்தார்களே. எங்காவது ரபீஉல் அவ்வல் 12 இது போல அனாச்சாரத்தை செய்தார்கள் என்று எங்காவது இடத்தில் காட்ட முடியுமா?